ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரிசர்ச். ஒரு நல்ல பர்ஃபார்மர், ஒருத்தர் ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருக்கார் அப்படின்னா, அவர் கூட உட்காந்து நான் வேலை செஞ்சேன், நான் படித்தேன் அப்படின்னா என்னோடய அவுட்புட் வந்து ஒரு 15% இம்ப்ரூவ் ஆகும். இதே வந்து நான் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மர், சபிச்சுக்கிட்டே இருக்கார், அந்த 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 குறை சொல்லிக்கிட்டே இருக்கார், அந்த விஷயத்தை பற்றி, அந்த இடத்த பற்றி, அங்கே இருக்கிற மக்களை பற்றி நிறைய குறை சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா, அவர் கூட நான் உட்காந்து அப்படின்னா 30% என்ன ஆகும், என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆகும். இது அப்படியே வந்து அகாடமிக்ஸ்க்கும் ஹெல்ப் ஆகும். உங்கள் குழந்தைகளோட நீங்கள் உட்காந்து வீட்டில் பேசும்போது அவனை கொஞ்சம் பாசிட்டிவாக அந்த பர்ஃபார்மன்ஸை என்ரிச் பண்ணுற மாதிரி பேசுனீங்க, அந்த சர்க்கிள்குள்ளே அவனை வச்சிங்க அப்படின்னா ஒரு 15% இம்ப்ரூவ் ஆகும். ஒரு 30 மார்க் எடுக்கிற குழந்தை ஒரு 45 மார்க் எடுப்பான், அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுவே நீங்கள் வந்து நெகட்டிவாக நீ எல்லாம் எங்கே போய் அப்படி இப்படின்னு அவனை எவ்வளோலாம் அவனை காயப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவன் செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி அவனை இறக்குனீங்கன்னு வைங்களே 30% இறங்கும். பாசிட்டிவாக பேசினா 15 தான் ஏறும், ஆனால் நெகட்டிவாக பேசினா 30% இறங்கும். இதிலிருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, என்னோடய என்விரான்மெண்ட்டு நெகட்டிவாகவே இருந்தாலும் நான் யோசிக்கிறதும் நான் அதை கன்வே பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக மாதிரி பண்ணிக்கிட்டேன்னா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே கான்செப்டை ஆஸ் அ மதராக நீங்கள் என்ன பண்ணாலும் எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் குழந்தைகள்கிட்ட நெகட்டிவ் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருமே குழந்தைங்க தான். பட் ஸ்டில் அந்த 15% ஃபோக்கஸ் பண்ணுங்களே, ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும்.